மதுரையில் செல்வாக்குமிக்க குடும்பத்தின் தலைவராக இருக்கும் பெரியவர் ரவிக்கும் அவரது மகன் கண்ணனுக்கும் ஊர் திருவிழாவின் போது ஒரு சிக்கல் எட்டி பார்க்கிறது. அதே சிக்கலை சாக்காக வைத்து அவர்களை என்கவுண்டரில் போட துடிக்கிறார் எஸ்பி யான அருணகிரி. எஸ்.ஜே. சூர்யா அருணகிரியிடமிருந்து தப்பிக்க அந்த ஊரில் மளிகை கடை வைத்திருக்கும் காளியின் விக்ரம் உதவியை நாடுகிறார் பெரியவர் ரவி. காளி, அருணகிரி, பெரியவர், கண்ணன் இவர்களுக்குள் இருக்கும் முன்பகை எத்தகையது? அருணகிரி எதற்காக பெரியவர் குடும்பத்தை பழிவாங்க துடிக்கிறார்? ரவுடிகளே மிரளும் காளியின் பிளாஷ்பேக் என்ன? அவர் இந்த சிக்கலுக்கு எழுதும் முடிவுரை என்ன என்பதே இந்த வீர தீர சூரன் பாகம் 2. குடும்பஸ்தனாக காதல் மனைவியுடன் சேட்டை, குடும்பத்தை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் செல்வதில் பதற்றம், எல்லாம் முடிந்துவிட்டது என்ற இடத்திலும் பயத்தை துளிகூட காட்டாத நெஞ்சுரம் என பட்டையை கிளப்பி கமர்ஷியல் ரூட்டில் சிக்ஸர் அடித்திருக்கிறார் சியான் விக்ரம். குறிப்பாக வசனங்களாக செல்லும் காட்சிகளில் அவர் போடும் டேய் கூட அப்ளாஸ் அள்ளுகிறது. காதல் கெமிஸ்ட்ரியில் ஹார்ட் வாங்கும் துஷாரா, என்ன நடக்கிறது என்று தெரியாமல் போராடும் இடத்தில் பலவித உணர்வுகளை அற்புதமாக கடத்தி நடிப்பில் சபாஷ் வாங்குகிறார். சூது, வன்மம், சூழ்ச்சி என ராட்டினம் போல சுழலும் கதாபாத்திரத்தை தன் நடிப்பு எனும் அச்சாணியை கொண்டு நிலை நிறுத்தி மிரட்டியிருக்கிறார் எஸ்.ஜே. சூர்யா. மகனை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் செல்லும் பிருத்வி, உயிரை காப்பாற்றிக்கொள்ள ஓடும் சூரஜ் வெஞ்சரமோடு என இருவரும் வில்லனிசத்தில் போட்டி போட்டுக்கொண்டு ஸ்கோர் செய்திருக்கிறார்கள். இவர்களின் குடும்ப பெண்களாக வரும் கதாபாத்திரங்களும் கோபத்தை தூண்டும் அளவில் படு ரியலான நடிப்பை கொடுத்து பாஸ் ஆகிறார்கள். பாலாஜி எஸ்.யுவின் குணச்சித்திர நடிப்பும் படத்துக்கு வலு சேர்க்கிறது. நிசப்தமான சூழலில் கேட்கும் கடிகார முள்ளின் ஒலியைப் போல திக் திக் திரில் உணர்வை தன் பின்னணி இசையில் கடத்தி கதையோடு சேர்ந்து பயணிக்க வைத்திருக்கிறார் ஜி.வி. பிரகாஷ்குமார். அதிலும் அந்த மாஸ் பி.ஜி.எம் படம் முடிந்த பின்னரும் மனதில் நிற்கும் அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பாடல்கள் திரைக்கதையின் போக்கை தொந்தரவு செய்யாமல் கடந்து போகின்றன. இரவு நேரத்தில் நடக்கும் கதைக்கு பக்காவான லைட்டிங், உணர்வுகளை துண்டிக்காத சிங்கிள் ஷாட் காட்சிகள் என நேர்த்தியான பங்களிப்பை கொடுத்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர். அதிலும் திருவிழா காட்சிகளில் கலை இயக்குனர் சி.எஸ். பாலசந்தரின் உழைப்பை பிரமாண்டமாக திரையில் கொண்டு வந்திருப்பது சிறப்பு. திரைக்கதையின் பக் துடிப்பை முதல் பாதியில் அற்புதமாக கடத்தியிருக்கிறார் படத்தொகுப்பாளர் பிரசன்னா ஜி.கே. ஆனால் இரண்டாம் பாதியின் பிளாஷ்பேக் பகுதியில் சற்றே கராராக கத்திரி போட்டிருக்கலாம். பீனிக்ஸ் பிரபுவின் துப்பாக்கிகள் தெறிக்கும் சண்டை காட்சியின் வடிவமைப்பு படத்தின் முக்கிய பிளஸ்-ஆக அமைகிறது. அதிலும் துப்பாக்கிச் சூட்டில் தொடங்கி கார் வெடித்து சிதறும் இடம் வரை தொடரும் காட்சி சிறப்பான திரையாக்கத்துக்கு உதாரணம். படக்குழுவின் உழைப்புக்கு பாராட்டுகள். ஒரே இரவில் இத்தனை மனிதர்கள், இத்தனை நிகழ்வுகள், இத்தனை பின்கதைகள் என கதை சொல்லும் யுக்தியிலேயே புதுமையை கொடுத்து கவர்கிறார் இயக்குனர் எஸ்.யு. அருண்குமார். மனித மனங்களுக்குள் மண்டி கிடக்கும் வன்மத்தை பட்டாச்சாக மாற்றி அதற்கு நீண்ட திரியை வைத்து கொளுத்திவிட்டது போல எப்போது வெடிக்கும் எப்போது வெடிக்கும் என்று எழுதப்பட்ட திரைக்கதை இருக்கை நுனியில் கட்டி போடுகிறது. ஒருவித பதற்றமான சூழலிலேயே வைத்திருக்கும் திரையாக்கம் எந்த இடத்திலும் நம்மை கதை மாந்தர்களை விட்டு விலகாத வண்ணம் பார்த்து கொள்கிறது. அதேபோல நாயகனின் பாசத்தை பாடல் காட்சிகளின் மாண்டேஜிலேயே சொன்ன விதமும் ஹைக்கூ டச். போலீஸ் என்கவுண்டர், கஸ்டடி மரணம் ஆகிய முக்கிய பிரச்சனைகளை சற்றே தொட்டிருந்தாலும் அதை இன்னும் ஆழமாக பேசி இருக்கலாம். முன்கதையில் எஸ்.ஜே.
சூர்யாவும் விக்ரமும் ஒரே அறைக்குள் பேசிக்கொள்ளும் இடம், போலீஸ் ஸ்டேஷன். கொலை என இரண்டாம் பாதியின் மாஸ் காட்சிகள் மண்டையில் ஒட்டிக்கொண்டாலும் அதன் நீளம் முதல் பாதியின் வேகத்துக்கு ஈடு கொடுக்கவில்லை. பழிவாங்கும் படலத்தில் ஒருவர் மாற்றி ஒருவர் டீல் பேசிக்கொள்ளும் போக்கு ஆரம்பத்தில் திரைக்கதையின் வேகத்தை அதிகரிக்க உதவினாலும் இறுதியில் சற்றே அயற்சியை தருகிறது. அதேபோல இறுதிக் காட்சியில் அத்தனை கொடூரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்க, போலீஸ் காட்சிக்குள் வந்தும் பின்னர் காணாமல் போவது ஏன் என்பது புரியவில்லை. இரண்டாம் பாதியின் திரைக்கதை சற்றே டல் அடித்தாலும் நடிகர்களின் தேர்ந்த நடிப்பு, சிறப்பான திரையாக்கம், முதல் பாதியின் விறுவிறுப்பான திரைக்கதை ஆகியவற்றால் வீர தீர சூரன் பாகம் 2 நம் மனத்தினில் வெற்றி வாகை சூடுகிறது.